Hi guys, welcome to my channel. So இன்னைக்கு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு simple easy wedding guest makeup look. But இந்த makeup look உடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு mask proof makeup look. ஸோ நீங்கள் மாஸ்க்குள்ளே இந்த மேக்கப் லுக் போட்டாலும் உங்களுடைய மேக்கப் ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அஃப்கோர்ஸ் லிட்டில் பிட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் இருக்க தான் செய்யும் மாஸ்கில், பட் மேஜராக உங்களுக்கு எதுவுமே இருக்காது அண்ட் உங்களுடைய மேக்கப் ஸ்டில் அண்ட் இன்டாக்டாக உங்களுடைய ஃபேஸ்லேயே இருக்கும். ஸோ இந்த மாஸ்க் ப்ரூஃப் வெட்டிங் கெஸ்ட் லுக் நான் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். First thing first, என்னுடைய ஃபேஸ் நான் Dermavive hydra cleanser யூஸ் பண்ணி க்ளீனாக கிளென்ஸ் பண்ணிட்டேன். இது ஒரு ரியலி நைஸ் ஜென்டில் கிளென்சர் உங்களுடைய ஸ்கின்னுக்கு. அண்ட் அதுக்கப்புறமா Neutriderm வைட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் எடுத்து என்னுடைய ஃபேஸ் ஃபுல்லாக அண்ட் அரவுண்ட் தி ஐஸ் ஏரியா கூட நான் இந்த மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரியும் நான் இந்த மாய்ஸ்சரைசர் மேக்கப் முன்னாடி போடுறது எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு. மேக்கப் இதுக்கு மேலே ரொம்ப அழகாக உட்காரும் அண்ட் உங்களுடைய ஸ்கின்னுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஹைட்ரேஷனும் கொடுக்கும். நெக்ஸ்ட் நான் ஐப்ரோஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த லாக்மே உடைய மைக்ரோ ப்ரவ் டிஃபைனர் எடுத்திருக்கேன். ஷேட் வந்து சார்கோல். ஸோ அதில் இருக்கிற ஸ்பூலி வச்சு ஃபஸ்ட்டு ஐப்ரோ ஹேரை கோம் அவுட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பென்சில் சைடு எடுத்து என்னுடைய ஐப்ரோஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் பண்ணுறேன். ஸோ எங்கெங்கெல்லாம் எனக்கு ஐப்ரோஸில் கேப்ஸ் தெரியுதோ அங்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கிறேன் அண்ட் அதுக்கப்புறமா என்னுடைய ஐப்ரோஸ்க்கு ஒரு நீட் ஷேப் க்ரியேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்னோடய ஐப்ரோஸ் செட் பண்ணுறதுக்கு இந்த எல்ஃப் வாவ் ப்ரவ் ஐப்ரோ ஜெல் யூஸ் பண்ணுறேன். இந்த ஷேட் வந்து டார்க் ப்ரவுன். ஸோ ஐப்ரோ ஜெல் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஐப்ரோ ஹேர் எங்கேயுமே மூவ் ஆகாமல் செக்யூர்டாக இருக்கும். ஸோ லேட்லி எனக்கு ஐப்ரோ ஜெல் யூஸ் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதுதான் நான் இங்கே பண்ணுறேன். நெக்ஸ்ட் Loreal infallible full wear concealer எடுத்திருக்கேன். என்னுடைய ஷேட் வந்து ஹேசல்நட் நினைக்கிறேன், கரெக்டாக எனக்கு தெரியல, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு போட்டுறேன். ஸோ அதை வந்து என்னுடைய ஐலிட்ஸ்க்கு மேலே பேஸாக ஐஷேடோஸ்க்கு நான் அப்ளை பண்ணி ஒரு கன்சீலர் பிளெண்டிங் ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் அந்த கன்சீலரை பிளெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். இந்த ஷேட் என்னுடைய ஸ்கின் டோனோட ஒரு கப்புள் ஆஃப் ஷேட்ஸ் லைட்டர் ஷேட். ஐஷேடோ பேலட்க்கு ப்ரோஃபியூஷன் கோல்ட் ரஷ் ஐஷேடோ பேலட் யூஸ் பண்ணுறேன். இது நல்ல ஒரு கோல்ட் அண்ட் வார்ம் டோன்ஸ் மிக்ஸ் பண்ணியிருக்க ஒரு பியூட்டிஃபுல் ஐஷேடோ பேலட். ஃபர்ஸ்ட் அதுலேருந்து இந்த ஒரு வார்ம் ப்ரௌன் ஷேட் எடுத்து க்ரீஸில் ப்ளோன் அவுட்டாக அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு டீப்பஸ்ட் வார்ம் ப்ரௌன் ஷேட் அந்த பேலட்லேயே. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணி என்னுடைய அவுட்டர் வியை டிஃபைன் பண்ணுறேன். சேம் பிளெண்டிங் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த ஒரு பியூட்டிஃபுல் yellowy கோல்டன் ஷிம்மர் ஐஷேடோ வந்து என்னுடைய எம்டி ஸ்பேஸ் ஆஃப் தி ஐலிட்ஸில் ஒரு ஃப்ளாட் ஐஷேடோ ப்ரஷ் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த பர்டிகுலர் கோல்டு நான் ஏன் சூஸ் பண்ணேன்னா என்னுடைய சாரியில் இந்த மாதிரி ஒரு yellow பேஸ்ட் கோல்டு தான் இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி ஒரு கோல்டன் ஐஷேடோ அப்ளை பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் ப்ரைமருக்கு L'Oreal infallible matte ப்ரைமர் யூஸ் பண்ணி என்னுடைய ஃபேஸை ப்ரெப் பண்ண போகிறேன். ஸோ அதை அப்ளை பண்ணிவிட்டு என்னுடைய ஃபிங்கர் டிப்ஸால் நல்லா பிளெண்ட் அவுட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின் டைப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ப்ரைமர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வெரி குட் ஆயில் கண்ட்ரோலிங் ப்ரைமர். நான் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணதுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறமா நான் கலர் கரெக்டர் அப்ளை பண்ண போகிறேன். பிகாஸ் எனக்கு பேஸ் இன்றைக்கி ஃப்ளாலெஸ்ஸாக வேணும். ஸோ அதனால் என்னுடைய பேக் டேக் கவர் ரஸ்டி ஆரஞ்ச் கன்சீலர் எடுத்து எனக்கு எங்கெங்கெல்லாம் பிக்மெண்டேஷன் இருக்கோ அங்கே மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணுறேன். ஸோ அதை அப்ளை பண்ண உடனே என்னுடைய டேம்ப் பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணி இந்த கன்சீலரை பிளெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் அப்படியே விட்டுட்டிங்கன்னா உங்களுடைய பேஸ் கேக்கி ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பிளெண்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபவுண்டேஷனுக்கு என்னுடைய ஃபேவரட் லாங் லாஸ்டிங் ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். Estée Lauder டபுள் வேர் ஃபவுண்டேஷன். என்னுடைய ஷேட் வந்து சினமன். ஸோ அதையும் பியூட்டி பிளெண்டரே யூஸ் பண்ணி நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன். இது ஒரு பியூட்டிஃபுல் மேட்டிஃபையிங் ஆயில் கண்ட்ரோலிங் லாங் லாஸ்டிங் ஃபவுண்டேஷன். எஸ்பெஷலி உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் டோன்ஸ் இருந்துச்சுன்னா
ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் மாஸ்க் போடும்போது தான் நான் இந்த ஃபவுண்டேஷன் எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுவேன், பிகாஸ் இது அவ்வளோவா ட்ரான்ஸ்ஃபரே ஆகாது. ஸோ யா, அதுதான் நான் என்டையர் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ரிமைண்டரை என்னுடைய நெக்கில் அப்ளை பண்ணுறேன். திருப்பி என்னுடைய L'Oreal infallible கன்சீலரை யூஸ் பண்ணி என்னுடைய அண்டர் ஐஸை நான் கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்க போகிறேன். ஸோ யா, கொஞ்சமாக தான் அப்ளை பண்ணுறேன், பிகாஸ் இந்த கன்சீலர் ரொம்ப ரொம்ப ஹைலி பிக்மெண்டட். ஸோ அதை வந்து ஒரு பேக் கன்சீலர் ப்ரஷ் யூஸ் பண்ணி பிளெண்ட் அவுட் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட் இந்த பேஸ் மேக்கப்பை செட் பண்ணுறதுக்கு K by Katrinaவுடைய லூஸ் பவுடர் யூஸ் பண்ணுறேன். இந்த ஷேட் வந்து ஆலிவ். ஸோ அதை வந்து அண்டர் ஐஸில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறேன், ஸோ தட் கன்சீலர் க்ரீஸ் ஆகாமல் இருக்கும். அண்ட் ஆல்சோ மாஸ்க் நம்ம போட போகிறதுனால லூஸ் பவுடர் ஃபுல்லாக ஆல் ஓவர் த ஃபேஸ் அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ தான் உங்களுடைய பேஸ் மேக்கப் இன்டாக்டாக இருக்கும். திருப்பி அந்த வார்ம் ப்ரௌன் ஷேட் நான் ஃபஸ்ட்டு க்ரீஸில் அப்ளை பண்ணல, அதை வந்து என்னுடைய லோவர் லேஷ் லைனில் கொஞ்சமாக இந்த மாதிரி ரன் பண்ணுறேன். ஸோ தட் ஒரு கொஹீசிவ்னஸ் என்னுடைய ஐ மேக்கப்பு கிடைக்கும்னு. ரொம்ப சிம்பிள் தான், ஜஸ்ட் லைட்டாக அதை வந்து அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணி அவுட்டர் கார்னர்ஸோடைய கனெக்ட் பண்ணி விட்டுட்டேன். காஜலுக்கு கலபார் ஜஸ்ட் ஸ்மோக்கி காஜல் எடுத்திருக்கேன். இந்த ஷேட் வந்து பிளாக். இது ஒரு பியூட்டிஃபுல் லாங் லாஸ்டிங் மேட் பிளாக் ஜெட் பிளாக் காஜல். ஸோ அதை வந்து என்னுடைய வாட்டர் லைனில் நான் திக்காகவே அப்ளை பண்ணுறேன். இதை நீங்கள் எந்த ஐஷேடோவும் யூஸ் பண்ணி லாக் பண்ணுறதுக்கு அவசியமே இல்லை, பிகாஸ் இது ஒரு செல்ஃப் செட்டிங் கோல் பென்சில். ஸோ தானாகவே செட் ஆகிடும். அதுக்கப்புறமா அந்த பென்சில்லே இருக்கிற ஸ்மஜர் ரெண்டு எடுத்து கொஞ்சமாக நான் அந்த காஜலை ஸ்மஜ் அவுட் பண்ணிக்கிறேன். லைனருக்கு Forever 52 உடைய சூப்பர் ஸ்டே பென் ஐலைனர் எடுத்திருக்கேன். இதுவும் நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்கான eyeliner, pen type eyeliner. ஸோ அதை யூஸ் பண்ணி என்னுடைய டாப் ஆஃப் தி ஐலிட்ஸில் ஒரு மீடியமான திக் ஐலைனர் க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் ரொம்ப ஒரு டைனி விங் ஆட் பண்ணுறேன். ஸோ நம்ம ஐ மேக்கப் தான் மோஸ்ட்டாக ஃப்ளான் பண்ணியிருப்போம் இந்த மாதிரி மாஸ்க் போடும்போது. ஸோ அதனால் மோஸ்ட்டாக நான் ஐ மேக்கப்பில் தான் இன்றைக்கி கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா அந்த எக்ஸசிவ் லூஸ் பவுடர்லாம் ஒரு ஃப்ளஃபி பவுடர் ப்ரஷ் லக்காரால இருந்து எடுத்து ப்ரஷ் ஆஃப் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ஆஃப் த ஏரியாஸையும் லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். மஸ்காராக்கு Urban Decay உடைய perversion மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்பர் அண்ட் பாட்டம் ஐலாஷஸில் நான் இந்த மஸ்காராவை நல்லா கோட் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட் ஹூலா கேரமல் ப்ரான்சர் பெனிஃபிட்லேருந்து எடுத்துக்க போகிறேன். இதுவும் ஒரு நல்ல ப்ரான்சர், எஸ்பெஷலி உங்களுடைய ஸ்கின் டோனும் என்ன மாதிரியே ஒரு டஸ்கி கேட்டகரியில் இருக்குன்னா இந்த ப்ரான்சர் சூப்பராக இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நான் எங்கெங்கெல்லாம் யூஸ்வலாக ப்ரான்ஸ் அண்ட் கான்டோர் பண்ணுவேனோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ளஷருக்கு என்னுடைய ரீசெண்ட் ஃபேவரட் ப்ளஷர் K by Katrinaலேருந்து சாஃப்ட் நியூட் ப்ளஷர். இது ஒரு பியூட்டிஃபுல் யூனிவர்சலி ஃப்ளாட்ரிங் corally பிங்க் ப்ளஷர். ஸோ அதை வந்து ஆப்பிள்ஸ் ஆஃப் த சீக்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஹைலைட்டருக்கு HUDA பியூட்டியோடைய 3D ஹைலைட்டர் பேலட் யூஸ் பண்ணுறேன். அதுலேருந்து Tahiti அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல் வார்ம் கோல்டன் ப்ரான்ஸ் ஷேட் யூஸ் பண்ணி டாப்ஸ் ஆஃப் த சீக் போன்ஸ், bridge of the nose, tip of the nose, cupid's bow, chin and எங்கெங்கெல்லாம் நான் யூஸ்வலாக ஹைலைட் பண்ணுவேனோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஒரு சாஃப்ட் வாஷ் ஆஃப் ஹைலைட்டர் தான். நெக்ஸ்ட் நம்ம லிப்ஸுக்கு போகிறோம். அதுக்கு இந்த மிஸ் கிளேர் லிப் லைனர் யூஸ் பண்ணுறேன். இந்த ஷேட் வந்து சாக்லேட். இது ஒரு டீப் கூல் டோன்ட் ப்ரௌன் ஷேட். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணி நான் லிப்ஸை லைன் பண்ணிவிட்டு அண்ட் லிப்ஸை கொஞ்சமாக ஃபில் இன்னும் பண்ணிக்கிறேன். லிப்ஸ்டிக்கு ஃபர்ஸ்ட் இந்த NYX உடைய லிப் லாஞ்சரே லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். ஷேட் வந்து எக்ஸாட்டிக். இது ஒரு பியூட்டிஃபுல் corally பிங்க் லிக்விட் லிப்ஸ்டிக் அண்ட் ரொம்ப ரொம்ப லாங் லாஸ்டிங். ஸோ மாஸ்க் போடும்போது உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஸோ அதை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணேன். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் நான் இந்த மிஸ் கிளேருடைய பவர் மேட் லிக்விட் லிப் கலர் எடுத்திருக்கேன். இந்த ஷேட் வந்து 02. இது ஒரு அகேன் ஒரு corally ஆரஞ்சி பிரிக் டோன்ட் லிக்விட் லிப்ஸ்டிக். இதுவும் ரொம்ப ரொம்ப லாங் லாஸ்டிங், எஸ்பெஷலி மாஸ்க் போடும்போது பர்ஃபெக்டாக இது வந்து ஸ்டே ஆகும். ஸோ அதை அதுக்கு மேலே அப்ளை பண்ணிவிட்டு ஃபால்ஸ் லேஷஸ்க்கு பியூட்டி பை crownstone ஐலாஷஸ் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆஃப் கேமரா போயிட்டு அப்ளை பண்ணிட்டு வந்தேன். இவங்களுடைய லேஷஸ் ரொம்ப அமேசிங்காக இருக்கும், ரொம்ப நேச்சுரல் அண்ட் வெரி வெரி கம்ஃபர்டபுள். ஸோ உங்களுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டுறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் நம்ம மேக்கப்பை செட் பண்ணணும். அதுக்கு இந்த ஸ்மாஷ் பாக்ஸ் ஃபோட்டோ ஃபினிஷ் செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறேன்.
இந்த செட்டிங் ஸ்ப்ரேவும் அமேசிங்கான ஒரு செட்டிங் ஸ்ப்ரே, சூப்பராக மேக்கப்பை லாக் பண்ணி வச்சுருக்குது, மேக்கப் எங்கேயுமே பட்ஜ் ஆகாது. ஸோ யா, அண்ட் இதுதான் என்னுடைய ஃபினிஷ்ட் ஃபைனல் ரிசல்ட். ஸோ என்னுடைய சாரீ அண்ட் அக்சசரிஸ் அண்ட் பொட்டு எல்லாமே நான் போட்டுட்டு வந்துட்டேன். அண்ட் இதுதான் என்னுடைய ஃபினிஷ் ரிசல்ட். அண்ட் மாஸ்க் உங்களுக்கு நான் இங்கே போட்டு காட்டுறேன். நான் ரிமூவ் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். அண்ட் உங்களுக்கு இங்கே பார்த்தா தெரியும், மாஸ்கில் அவ்வளோவா பெருசாக ட்ரான்ஸ்ஃபரே இல்லை, ரொம்ப ரொம்ப மினிமலான ஒரு ட்ரான்ஸ்ஃபர் தான் இருக்கும். ஸோ மேக்கப் உங்களுக்கு எங்கேயுமே போகாது, இன்டாக்டாக இருக்கும். மாஸ்கில் ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் கூட உங்கள் ஃபேஸில் மேக்கப் அப்படியே தான் இருக்கும். ஸோ யா, இதுதான் என்னுடைய ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் வெட்டிங் கெஸ்ட், ஈஸி சிம்பிள் வெட்டிங் கெஸ்ட் மேக்கப் லுக். ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு பெரிய லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மேக் ஷூர் டு ஹிட் தி பெல் நோட்டிஃபிகேஷன், அப்போ தான் உங்களுக்கு நான் ஃப்யூச்சரில் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுடைய ஃபீடில் வரும். அண்ட் யா, திஸ் இஸ் இட். உங்கள் எல்லாரையும் நான் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.